நண்பர்களே, என்ன அப்படின்னா, நான் வர வழியில ஐப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிராமம். அதுக்கு முன்னாடி ஒரு கிராமம் இருந்துச்சு. நான் வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். இந்த கிராமத்தில பார்த்தோன்னா, பாருங்க நான் கீழ போயிட்டு அது எல்லாத்தையும் காட்டுறேன். கார் ஒரு பக்கம் பார்க் பண்ணிட்டு, சூப்பரா இருக்கு எல்லாத்தையும் பாருங்களேன். வெல்கம் டு ஐப்ரோ வில்லேஜ். அந்த ஐப்ரோ வில்லேஜில் இடையில வண்டியை நிறுத்திட்டேன். கொஞ்சம் கிராஸ் பண்ணி தான் போனேன். பட் ஆனால் வந்து நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுபோக ஏதோ சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லாம் வச்சு பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ நம்ம அதுக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கோம். நான் எல்லாத்தையும் காட்டுறேன் பாருங்களேன். பார்த்திங்கன்னா இது ஒரு கிராமத்தில் ஆப்போசிட் சைடு கிராமம் வந்து ரோடுக்கு அந்த பக்கம் இருக்குது. நான் இதுக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கேன். போகும்போது நிறைய பார்ப்போம். இங்கே பாருங்கள், கேம்பிங் வண்டிங்களா ஜம்முன்னு போட்டு நிறுத்தி வச்சுருக்குறாங்க. சூப்பரு. இந்த கேம் எல்லாம் நிறைய நடத்திக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது, போய்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்கே நம்ம ஊர் ஆளுக்கு யாருமே பார்க்க முடியாதுங்க. உள்ளூர் ஆளுக்கு மட்டும்தான் இருக்கிறாங்க முழுக்க. ஸோ சாப்பாடு கடையும் இருக்குது. சாப்பாடும் ஆர்டர் பண்ணிக்கலாம். பேஸ்பால் விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி சொல்லுங்கள். என்ன மக்கள் வந்திருக்கிறாங்கன்னு பார்த்தா பேஸ்பால் விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். வாவ், ஒருத்து சரியான ஷாட் மாமா. கேட்ச் பிடிச்சிட்டாப்புல. நம்ம ஊர் கிரிக்கெட் மாதிரி தாங்க. இதுக்கு அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பண்ணலாம். வா, பேஸ்பால் கேமுங்க. இங்கே வரேன். ரியலி நைஸ், சூப்பருங்க. ஒரு கிராமத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய டீம். வா, ஒண்டர்ஃபுல், செமையாக இருக்குதுங்க. ஆனால் படா சைஸில் இருக்குதுங்க, பொண்ணுங்க மாதிரியே இல்லைங்க. ஓகே, இந்த கேமை வந்து கண்டினியூ பண்ணுவோம். இதில் வந்து இங்கே விளையாட்டு கேமெல்லாம் வச்சுருக்குறாங்க. ஹலோ, அந்த பக்கம் குதிரையோட ஒரு இதில் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. என்னென்னு போய் பார்ப்போம் வாங்க. நான் அதுக்கு தான் மெயினாக வண்டியை திருப்பினது. இது பூரா குதிரைக்கு உண்டான உணவெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். செமையாக போய்கிட்டு இருக்கு. வாவ், நம்ம அந்த சைடு இருக்கோம். உண்மையில் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் எதிர்பார்க்கலைங்க. சூப்பர். இப்போ என்னன்னு பார்த்துடலாமா வாங்க. எல்லாம் நம்பரெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்களே, என்னன்னு தெரியல. நல்லா கேம்லாம் போயிட்டுருக்கு. தெரியுதா மக்களே? வாவ், குட்டி குட்டி குதிரையெல்லாம் இருக்குதுங்க. Hello, morning. I'm Sam. I'm totally new. I'm just a YouTube blogger. What is this, the game? I have no idea about that. Not sure what they're doing. They're showing their horses, but I'm not sure what category it is. Because I looking the numbers or something on their backside. Okay. இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு இங்கே குதிரையெல்லாம் வந்து அவங்க எல்லாத்துக்கும் வந்து அவங்களுடைய வளர்ப்பு குதிரையெல்லாம் எந்த மாதிரி இருக்குன்னு எல்லாம் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அதனால தான் அவங்க வந்து ஒவ்வொருத்தராக அவங்க நம்பரை போட்டுட்டு வந்து காட்டுறாங்க. இருங்க, நான் அந்த பக்கம் போக முடியுதான் நான் பார்க்குறேன். அந்த கிரவுண்டு அந்த குதிரைக்காகவே ரெடி பண்ணியிருக்கிறாங்க. குதிரையெல்லாம் இங்கே வளர்க்குறாங்க ஃபுல்லாக. இந்த குதிரைக்கு வால் இல்லாமல் இருக்குதுங்க. அங்கே ஒரு குதிரைக்கு. இந்த குதிரை பாருங்கள், சூப்பராக வருது பாருங்கள். 138. வாவ், நம்ம அந்த பக்கம் போக முடியுதான்னு பார்ப்போம். இந்த சைடு கிராமம், இந்த பக்கம் வந்து கிராமம் இருக்குது. எல்லாமே இந்த சைடு ஒரு செட்டப் வச்சுருக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வண்டி இந்த அளவுக்கு கிராஸ் பண்ணி போயிட்டேன். அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கிறத பார்த்தேன்னா, வா என்னென்னு பேட்டி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன்.
இப்போ நம்ம அங்கே தான் முன்னாடி போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. எப்படி சொல்கிறதுனா, இவங்க எல்லாருமே குதிரையை வந்து வளர்க்குறாங்க. வளர்த்துட்டு வந்து அதோடைய தன்மை எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு கிரவுண்டு குதிரைக்காகவே செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. செட் பண்ணி வச்சு ஃபுல்லாக அவங்க வாக் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து மார்க் போடுறாங்க. அவங்க மார்க் எவ்வளோ மார்க்குன்னு போடுறாங்க. அதில் ஹையில் வந்து யார் உட்காராங்களோ அவங்க வந்து வின் ஆகிறாங்க. அவங்களுக்கு ப்ரைஸு சொன்னல. இங்கே பாருங்கள், எல்லோரும் வளர்த்து அவங்க வந்து இந்த காம்படிஷன்லாம் கலக்கிறாங்க. வா, கவுபாயின்னு சொல்லுவோம் இல்லையா, அது. ஹலோ, வா, குட்டி குட்டி குதிரையெல்லாம் இருக்குதுங்க பாருங்க. ஓ, இவங்க வந்து வயசு வரைக்கும் எல்லாத்தையும் பிரித்து வச்சுருக்குறாங்க. வா, நைஸ். இது வந்து ஒவ்வொரு என்ட்ரிக்கான லிமிட்டேஷன்ஸ். வாவ், சூப்பருங்க. பக்கத்தில் ஒரு குதிரை வந்துச்சு, பயந்துட்டேன். இந்த ஒரு குதிரை வருது பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்களேன். எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். எம்மாடி, ரொம்ப பெருசுங்க. சரியான சைஸாக இருக்குதுங்க. யூனிஃபார்ம்லாம் போட்டிருக்குறாங்க இந்த குதிரையில். அவங்க ஜம்பாய் போயிட்டுருக்குறாங்க. அது என்ன பழக்கம்னு தெரியல. ஓ, ரேஸ் குதிரைன்னு அப்படி தான் ஓட்டுவாங்க. ஆமாங்க, நானும் ரேஸில் பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி இடத்த அவங்க உருவாக்கியிருக்காங்க பாருங்கள். அதுக்கு வா, இங்கேயும் மக்கள் நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அந்த விஷயத்துலலாம். வா, நல்லா இருக்குது. நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களே. இந்த குட்டி பொண்ணு தான் சூப்பராக இருக்குது. இங்கிட்ட ஃபுல்லாக இது கிராமத்தோட இன்னொரு பகுதி. இங்கிட்டெல்லாம் எங்களோட ஹாபீஸ் வச்சுருக்காங்க. இது ஒரு ஹாபீஸ், அவங்களோட ஒரு என்டர்டைன்மெண்ட். எப்படியெல்லாம் வச்சுருக்குறாங்க பாருங்க. குதிரை வளர்த்து காம்படிஷன்லாம் டெவலப் பண்ணி போகிற அளவுக்கு சூப்பராக இருக்குது. அந்த யூனிஃபார்ம் போட்டிருக்காங்களே, அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டாமா. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ரேஸருக்கான ட்ரைனிங் எடுப்பாங்களாமா. அவங்களோட யூனிஃபார்மாமா அது. இவங்க குதிரை வந்து எப்படி சொல்லணும்னா, ரன்னிங் பண்ணணுமாமா, பேக் வாக் பண்ணணுமாமா, ஸ்டெப்பிங் பண்ணணுமாமா, நிறைய சொல்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் இந்த குதிரையெல்லாம் பண்ணணுமாங்க உங்களுக்கு. எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, இந்த இடத்த அதுக்கு அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். நீட்டாக சாண்டு இதெல்லாம் பண்ணி. ஐப்ரோ வில்லேஜ் பேர் வந்து சூப்பராக ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த லேடி வந்து குதிரையை சூப்பராக ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. ட்ரைவ் வந்து நல்லா பண்ணுறாங்க இந்த குதிரையை. அவங்க எப்படி சொல்கிறதுனா, ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆக்ட் அந்த ட்ரைனிங் கிடச்சிருக்காங்க அவங்களுக்கு. அவங்க ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. இப்போ அந்த சர்க்கிளை அவங்க க்ரியேட் பண்ணிகிட்ருக்குறாங்க, அவங்களுக்கான ஒரு சர்க்கிளை. ஸ்டாப் பண்ணிட்டாங்க. முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக ஓட்டுறாங்க எங்கள் குதிரையை. சரியான பெருசுங்க இந்த குதிரை. இருக்கிறதுல இவர் தாங்க ரொம்ப பெருசு. ஆனால் ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு. ஆஹா, இன்றைக்கி பாலைவனத்தை எடுக்க முடியலையடான்னு ஒரு ஃபீல் பண்ணேன். ஆனால் அதை விட ஒருத்தான ஒரு பிளேஸ் வந்து பார்ப்பேன் நான் எதிர்பார்க்கல. இப்போ வந்து பேஸ்பால் விளாட்றாங்க இல்லையா, ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம மோஸ்டா கிளம்பலாம். டைம் ஆகிட்டே இருக்கும். கிரவுண்டு க்ரீன் செம. இது கீழே உள்ள புல்வெளியில் விழுந்தாலும் எதாலும் ஒன்றும் ஆகாது. அது மாதிரி நல்லா இருக்குது. செம ஷாட்டுங்க. பிடிப்பாங்களான்னு தெரில, போயிடுச்சு. பாலை மிஸ் பண்ணிட்டாங்க. செம்மையாக விளாண்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஊர் கிரிக்கெட் மாதிரி போல் இருக்குது. மக்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. பவுலரு பேட்டிங். ஓ, மிஸ் ஆயிடுச்சு. பவுலர் போடுறாப்புல இங்கே பேட்டர். டோட்டலி டிஃப்ரெண்ட்டுங்க. மாடி சரியான ஷாட்டு.
சூப்பருங்க, நல்லா இருக்குது கிரவுண்டு. நம்ம கிரிக்கெட் விளாட்றதுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் மாதிரி நினைக்கிறாரு பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனு. டாட் பால். செம ஷாட்டுங்க, பால் அங்கே போயிடுச்சு, அதான் போயிடுச்சு பால். ஓ வாண்டாப்ல ஃபுல் கிரவுண்ட். ஓ டாட் பால். Oh man. சூப்பர். கிராமத்தில் இந்த மாதிரி சூப்பருங்க. நீங்கள் பரவாயில்ல, வீக்கெண்ட் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இவர் ரொம்ப நேரமாக என்னையே முறைச்சிட்டு இருக்காப்புல. என்னன்னு கேளுங்க. ஏப்பா என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க, என்னப்பா வேணும் உங்களுக்கு, என்ன வேணா? ஓகே. அப்புறம் நண்பர்களே, நம்ம சேனலை பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஃபேமிலிக்கெலாம். ஓகே, இங்கே முடிச்சிட்டோம். நம்ம அடுத்த இடத்துக்கு கிளம்பி போய்கிட்டுருக்குறோம். அடுத்த இடம் போகிறதுக்கு எப்படி 1 மணி நேரம் ஆகும் கண்டிப்பாக. வாங்க போகலாம். இப்போ நான் இந்த என்ட்ரியில் நிற்கிறேன். இங்கே பாருங்களேன், இந்த என்ட்ரியில் சூப்பராக இருக்குது இடம்லாம். பின்னாடி வந்து கரெக்டாக அந்த நீட்டை மெயின்டைன் பண்ணி பக்காவாக வச்சுருக்குறாங்க. இதில் வந்து இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா, இன்னொரு இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தேன் காரு, டிஃப்ரெண்ட்டான காரு. நம்ம அந்த 1950லேருந்து இப்போ வரைக்கும் உள்ள கார் எல்லாமே இங்கே ஷோக்காக வச்சுருக்காங்க. அதையும் காட்டுறேன். இந்த ஐப்ரோ வில்லேஜுங்கிறத பற்றி சின்னதாக படித்து பார்த்தேன், ரொம்ப இதெல்லாம் இல்லை. இது கௌபாய் காலத்துலேருந்தே இது இருந்திருக்கு, ரொம்ப பெருசாக சொல்லல. அவங்க வந்து கௌபாய் வந்து ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு உண்டானதாக மெயினான பிளேஸாக இருந்திருக்குது. இப்போ ஓரளவுக்கு ஓகே தான். இவங்க ஓரளவுக்கு டெக்னாலஜி எல்லாம் வளர ஃபுல்லாக டெவலப் ஆகி ஒரு லெவல் வந்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம என்னென்னா, இந்த கார் நிற்கிறன்னு பார்த்தோம்ல, எல்லா காரையும் எல்லாத்தையும் போய் பார்க்குறோம். வாங்க. லேண்டை பாருங்களேன் எப்படி. இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே நீங்கள் ஒரு டவர் பார்க்குறீங்க பாருங்கள். அந்த டவர் என்ன டவர் எதுக்கு அப்படின்னா, இங்கே வந்து விளைவிக்கக்கூடிய அந்த பார்லி கோதுமை எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோன்னா இங்கே ஸ்டோர் பண்ணிடுவாங்களாமா. கீழே இப்போ ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது, அதில் வந்து ஒரு ட்ரெயின் படியில் ஃபுல்லாக லோட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்களாமா. ஓகே வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா, ஐப்ரோ ஃபேர் ஷோ ஷைன். சூப்பரா பழைய மாடல் வண்டிங்க, ஜம்முன்னு இருக்குது வண்டி. செவரோலெட் இன்னும் ரன்னிங் கண்டிஷன் தான் இருக்குமா வண்டி. முன்னாடி எவ்வளோ போய் டிஸ்பிளேல காட்டுறேன் என்னன்னு பார்ப்போம் வாங்க. கேமரா வா சூப்பருங்க. செவி பாருங்களேன், மீட்டர்லாம் என்ன இதில் இருக்குன்ட்டு. வா செமையாக இருக்குங்க இந்த வண்டி. எனக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. Fair people too, and just nice to keep this alive with all kids. இங்கே பாருங்கள், ஃபோர்டோட ஒரு கடல், 2 கார் பிராண்ட் ரீஸ் எல்லாமே இருக்குது. சீட்டு சூப்பருங்க, நைஸ். Yeah, Ben bought a. But I think that they also get like a gym, and so if you bought new balls, V8 இன்ஜினுங்க, சூப்பராக வண்டி. 60s 70s. yeah, the halogen. The ones in my. Yeah, the ones in the Cadillac are way brighter than the ones in that. And so ஓகே அன்பர்களே, கார் பார்த்துறோம். கார்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் காசு கொடுத்து எதுவும் வாங்க முடியாதுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா $40,000 சொல்கிறாங்க. அம்மாடி, 25 லட்ச ரூபா.
எப்போவுமே பழசுக்கு வந்து மவுஸ் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது இங்கே தான் எனக்கு தெரியுது. வாய்ப்பே இல்லை இவ்வளோ காஸ்ட்லியானதெல்லாம் செகண்ட் காருக்கு. ஸோ நான் அங்கே முடிச்சுட்டு கிளம்பலான்னு பார்த்தா அடுத்து இதை ஒன்று பார்த்துன்னு இங்கே வந்துட்டேன். வாங்க இவ்வளோ இதுக்கப்புறம் இங்கே இருக்க முடியாது, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பிக்கிட்டே இருக்கிறோம்.